தமிழின் பெருமைகளை பேசும் பிரதமர் நரேந்திர மோடி அதன் வளர்ச்சிக்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் திமுக கூட்டத்தில் பேசிய கனிமொழி, தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய பாஜக அரசிடம் அடகு வைத்தவர்கள் அதிமுகவினர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையான மொழி என்று தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ். தொன்மை இருக்கு, சமஸ்கிருதத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லல, தமிழுக்கு அளவுக்கு இல்லை. ஆனால் தொடர்ச்சி இருக்கா? எத்தனை பேர் பேசுறாங்க இன்னைக்கு? ஆனால் தமிழை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி ஆட்சி, தமிழுக்கு எவ்வளவு தொகை, தமிழை வளர்ப்பதற்கு தமிழுக்காக எவ்வளவு பணம் கொடுக்கிறாங்க? அதை விட 22 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டவட்டமான முடிவிலே இருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 300 கோடி, கிட்டத்தட்ட 400 கோடி பணம் தர வேண்டும். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அந்த ஒதுக்கீடு வரவே இல்லை. நாடு முழுவதும் யாருக்குமே 100 நாள் வேலை கொடுக்க முடியல. பிரதமர் பேர்ல இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம், அதுக்கு கால்வாசி காசு மத்திய அரசாங்கம் கொடுக்குது, முக்காவாசி தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்ப நியாயமா யார் பேரை வைக்கணும்? இது முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம். ஆனா நீங்க பிரதமர் பேரை அதுல ஸ்டிக்கரா ஒட்டுறீங்க இல்லையா? பிரதமர் பேர் இல்லாம, படம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டுல இருக்கட்டும், கோவிட் கார்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவர் படம் இல்லாம நம்ம படம் இருக்கோ இல்லையோ அவருடைய படத்தை ஒட்டிதான் கொடுப்பாங்க. அதனால ஸ்டிக்கர் ஒட்டுறது முதல்ல. நீங்க யாரோட கூட்டணியில இருந்தீங்க? அதிமுக. இப்பயும் கூட்டணியில தான் இருக்கீங்க. ஆனா அந்த அதிமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுச்சோ அதே போல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசுதான் ஒன்றிய அரசாங்கம். நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றிய அரசிடம், பாஜகவிடம், பிரதமரிடம் காலடியிலே வைத்து தொழுதுவிட்டு வந்தவர்கள் தான் இவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.